இல்ல உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். அது யார் பிரெயின் பார்க்கணும். தொடர்ந்து இந்த பகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வன்மையாக எந்த கட்சி ஆகையால என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேண்டுகோள் காவல்துறைக்கு இந்த கூலிப்படையை கொலை செய்பவர்கள் மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தால் போதாது. அது பின் யார் இருக்கிறார்கள், பின்புலமாக யார் இயக்குகிறார்கள் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து களை எடுக்க வேண்டும். ஆகையால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு தமிழக காவல்துறை அவர்கள் அடக்கும் ஒடுக்கும். இனி வரும் காலங்களில இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது என்றுதான் காங்கிரஸ் நிர்வாகிக்கே இந்த நிலவு திராவிட கட்சி அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அதுல கொலையை போய் திமுக கட்சி வேறு ஒரு கட்சி கொலை தான் குற்றம் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி வன்முறையில் ஈடுபடுபவர்களை கொலை செய்பவர்களை ஒருபோதும் பாதுகாக்க யார் துடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் இது பின்னாடி இருக்கிறார்களோ அவரை கண்டுபிடிக்க வேண்டும். கூலிப்படையை வைத்து பணம் கொடுத்தா கொலை பண்றான், அவனை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டு என்ன பிரயோஜனம்? இது பின்புலமா யார் இருக்காங்க, இதை யார் செயல்படுத்துறாங்க, மூளையாக யார் செயல்படுகிறார், அவர்களை கண்டுபிடிக்கும். ஆகவே காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை. காங்கிரஸ் தொகுதியில தேர்தல் பின்னாடி என்ன இந்த தொகுதியில இந்த மாவட்டத்தில் மாத்திரம் நடந்துருக்கு கொலை இல்லங்க. இது இப்பவா நடக்குது? புருஷோத்தமனை எப்ப கொலை பண்ணாங்க? மன்னிவாக்கம் தலைவரை அதிமுக ஆட்சியில் நடக்குது. மன்னிவாக்கத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கு? 20க்கும் மேற்பட்ட எந்த ஆட்சியில் நடந்தது? அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியில் நம்ம சொல்ல வேண்டாம். நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இந்த ஆட்சி அந்த ஆட்சி, அந்த காவல்துறை இந்த காவல்துறை எல்லாம் நம்ம பேசக்கூடாது. பாதுகாப்பு கொடுப்பது அரசுடைய கடமை, காவல்துறையுடைய பொறுப்பு. எங்கள ஒரு பிளாக் வரல, ஒரு பிளாக்ல பெரும்புதூர்ல 3 கிராமத்தை சேர்ந்திருக்காங்க. அதை நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். யார் யாருக்கு தகுதி இருக்கோ அதை பரிசீலித்து கொடுப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் பலமுறை அறிவுறுத்திருக்கிறார். கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். நன்றி.